நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தில் இருக்கிறோம். அந்த சங்கத்தினுடைய 30வது ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடக்க இருக்கிறது. அந்த சங்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சங்கத்தின் நிகழ்வுகளை பற்றியும் இந்த விழாவை பற்றியும் நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணன் தலைவர், நான் அருணாச்சலம் கணேசன். நான் இளைத்தாக்குடி கல்விவாசல் பிரிவு சேர்ந்தவர். நெற்குப்பை சொந்த ஊர். நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தின் தலைவராக இருக்கேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் டீம் இந்த வருஷம் எங்கள் டீம் முடியுது. அடுத்த வருஷம் வந்து இப்போ புது டீம் இந்த வருஷம் செலக்ட் பண்ணி சிறப்பாக நடத்திருக்காங்க. இது வந்து உங்களில் அதாவது எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது? இல்லை, எங்கள் இதில் 30 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எலெக்ஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் அந்த எங்களுடைய கமிட்டி மீட்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறதா எல்லாருமே ஒத்துக்கிட்டுவாங்க. எல்லாருமே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் எலெக்ஷனுங்கிற பேச்சு எங்களுக்கு கிடையாதுங்க. ரொம்ப மகிழ்ச்சினா கிட்டத்தட்ட யுனானிமஸாக, அதாவது நீங்கள் ஏகமானதாக தேர்வு செய்யப்படுவது தான் தலைவர், பொருளாளர் அந்த மாதிரி செயலாளர். வணக்கம், நான் சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கத்துடைய செயலாளர். என் பேர் கானார் சாத்தப்பன். நாங்கள் இந்த 3 வருஷத்தில் எங்கள் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கொரோனா டயத்தில் எதுவும் பண்ணல, இந்த ஆண்டு விழா கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம், அதனால் ஓப்பன் இதில் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணி இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. மழைக்கு யோசிச்சுட்டோம், மழையை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்துட்டு சிறப்பாக நடக்க ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம். இயற்கையும் ஒத்துழைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். இயற்கை வாங்க. இப்போ பொருளாளர் அண்ணே முதல்ல அறிமுகப்படுத்திக்கிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பெரிய கருப்பன், இரணிக்கோயிலை சேர்ந்தவன். நான் இந்த நெற்குப்பை சங்கத்தின் சென்னை வாழ் நெற்குப்பை சங்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன். நிதி நிலைமையும் நன்றாக இருக்கிறது. எங்களுக்கு உறுப்பினர்களின் அவ்வளவு ஒத்துழைப்பு, செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் குடும்பத்தோடு இங்கு கூடி ஒன்றாக மகிழ்ந்து குதூகலமாக இருக்கிறது எங்களுடைய நோக்கம். அது இன்றைக்கு நடைபெறி கொண்டிருக்கிறது. 30 வருடமாக எந்த விதமான தேர்தலும் இல்லாமல் ஏகமனதாக ஒருமனதாக நாங்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பதவிக்கு வருபவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பொறுமையாக வேலை செய்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து பல பகுதிகளாக பிரித்து நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவோம். அத்தனை நண்பர்களும், உலகெல்லாம் இருக்கக்கூடிய நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களும் மற்ற தமிழர்களும் இந்த நிகழ்வை கண்டு மகிழும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சின்னஞ்சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் பங்கேற்ற வேடிக்கை வினோத விளையாட்டு நிகழ்வுகள்.
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி நகரத்தார் சங்கம் 30ஆம் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வரை நம்முடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு வந்திருக்க நம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மாண்புமிகு தமிழக வளர்ச்சி ஊராட்சித்துறை அமைச்சர் திரு பெரியகருப்பன் அவர்களையும், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் இரா விஜயன் அவர்களையும், அரசுத்துறை வேலைவாய்ப்பு ஆலோசகர் மற்றும் வேளாண் இயக்குநர் கணேஷ் அகாடமியின் எஸ் கணேஷ் சுப்பிரமணியன் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் சித்திரை ஆனந்தன் அவர்களையும் வருகை வரவேற்று மேலும் கூறியிருந்த நகர்த்தார் பெருமக்களையும் குழந்தைகளையும் அனைவரையும் வருக என்று வரவேற்று அதனால எல்லாரும் வாழ்த்து விஷயம் பண்ணுவோம். தேங்க்ஸ். சிகிராளர் திரு சாத்தப்பன் TRS சாத்தப்பன் அவர்கள் தன்னுடைய செயலை உரையை வாசித்து வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அதை இயக்குவதற்கு முதல் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். சொல்லுக சொல்ல திருக்குறள் சொல் அச்சொல்ல வெல்லும் சொல் என்று இன்மை அறிந்து என்று சொன்னார் வள்ளுவர். சொல்லை பற்றி திருவள்ளுவர் சொன்ன இந்த குரட்பா செயலுக்கும் அப்படியே பொருந்தும். எந்த செயலை செய்கிறோமோ அதை பற்றியே நாம் யோசிக்க வேண்டும், அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் என்ற புதுமொழிக்கு ஏற்பவும் சிறப்பான செயல் திட்டங்களை எங்களுடைய 2ஆம் ஆண்டு, அதாவது 20ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நாங்கள் உருவாக்கினோம். 1ஆம் ஆண்டில் 1 நாள் சுற்றுலா, 3 நாள் சுற்றுலா, டர்க்கி நாட்டுக்கான வெளிநாட்டு சுற்றுலா, கடற்கரை கூட்டம், திரைப்படங்கள் என பல்வேறு செயல்களை சிறப்பாக செய்து முடித்த எங்களது குழு அடுத்த ஆண்டிலும் இதே போன்று பல நிகழ்ச்சிகளை செய்ய ஏற்பாடுகள் பொறுப்புகள் சில செயற்குழு உறுப்பினரிடம் வழங்கியிருந்தது. ஆனால் நாங்கள் திட்டம் தீட்டியது போலவே கோவிட் பெருந்தொற்றும் ஒரு அங்கமாய் கொரோனா வைரஸும் திட்டங்களை தீட்டி விடாப்பிடியாக எங்களை செயல் திட்டங்களை நிறைவேற்ற இயலாமல் போனது. 2ஆம் ஆண்டு பணிகள் முழுவதும் முடங்கி போன சூழலில் 3ஆம் ஆண்டு, அதாவது 21 ஆண்டுக்கு எங்களுக்கு பொறுப்புகள் நீடிக்கப்பட்டன. ஆனால் இம்முறையும் டெல்டா வைரஸ் தன்னுடைய வீரியத்தை காட்டிவிட்டதால் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இடம் கொடுக்காததாலும் செயல் திட்டங்களை திட்டமிட்டபடி நிறைவேற்ற முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து செயற்குழு கூட்டங்களை நடத்தி சங்கத்தை ஆக்டிவாக வைத்திருந்தோம். 2 ரூபாய் சீட்டு ஒன்றை நடத்தி சங்கத்தின் நிதியை பெருக்கவும் பாதுகாக்கவும் எங்கள் காரியக்குழு முயற்சிகள் மேற்கொண்டது. இதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் செயல்களை முத்தாய்ப்பாக பல்வேறு சவால்களுக்கு இடையே இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை உங்கள் ஆதரவோடு மிகச் சிறப்பாக நடத்தி முடிப்போம் என்றும் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தற்போது பொருளாளர் உரை, இந்த சங்கத்தினுடைய விதிகளும் பற்றிய பொருளாளர் உரையை வாசிப்பதற்காக திரு எம் பெரியகருப்பன் அவர்கள். சிறப்பு அழைப்பாளர்கள், மன்ற உறுப்பினர்கள், அவர்தம் குடும்பத்தார் அனைவருக்கும் வணக்கம். பெருந்தொற்று பெருகாமல் ஆரோக்கியமான ஆங்கில புத்தாண்டு அமைய அருமையான வாழ்த்துக்கள். செலவினங்கள் போக அதிகப்படியான வரவு 7,10,000 ரூபாய். இந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு உதவி புரிந்த நிர்வாக குழு மற்றும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் தலைவர் திரு தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் நாம் ஆண்டுதோறும் கல்வி நிதியை நம்முடைய மாணாக்கர்களுக்கு, கல்லூரி படிப்புக்கு மாணாக்கர்களுக்கு ஆண்டுதோறும் தொடர்ந்து நாம் கல்வி நிதியை வழங்கி வருகிறோம். அது சார்ந்த அறிக்கையை சென்ற ஆண்டு எத்தனை பேருக்கு வழங்கினோம் என்று குறித்த அறிக்கையை தற்போது திரு தியாகராஜன் அவர்கள் மேடையில் வாசிப்பார்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய ஆங்கில புத்தாண்டில் 2ஆம் நாளிலேயே உங்களை எல்லாம் சந்திப்பது மிகவும் பெருமிதமாக உள்ளது. அனுமதி ஜெயந்தி காரணமாக அண்ணன் சொன்னது போல நான் கோயிலுக்கு சென்றதனால் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், மன்னிக்க வேண்டுகிறேன். எல்லோருக்கும் எங்களுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்கு நலம் பெற்று இந்த சங்கம் மென்மேலும் வளர எங்களுடைய நன்றி கலந்த இது. இப்போ இந்த ஆண்டு அறிக்கை, இந்த கல்வி நிதி ரொம்ப இதில் எல்லாம் ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதில் கிட்டத்தட்ட பின்தங்கிய வருமானம் உள்ள நகரத்தார் மாணவர்களுக்கு கல்லூரி கல்வியற்கு ஆண்டுதோறும் நமது சங்கம் வட்டியில்லா கடன் வழங்கி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 10 மாணவிகள் 3 மாணவர் என 13 பேருக்கு தலா ரூபாய் 15,000 வீதம் 6 பேருக்கும், தலா ரூபாய் 10,000 வீதம் 7 பேருக்கும், ஆக மொத்தம் நமது சங்கம் இந்த 2 ஆண்டுகளில் 1,70,000 ரூபாயை கல்வி கடனாக வழங்கியுள்ளது என குறிப்பிடத்தக்கது. அப்படி வழங்கிய இதில் கல்வி கடன் பெற்று பயின்ற மாணவி ஒருவர் நம்ம சங்கத்தில் வாங்கிய கல்வி கடன் ரூபாய் 20,000 முழுவதுமாக திருப்பி செலுத்தியது மிகவும் பாராட்டத்தக்கது. இது பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாகும். ஏனால் இதனால் மற்றவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய முடியும். இன்னும் இந்த வருடம் கூடுதலாக கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். அதனால் எல்லோரும் நல்ல விதமாக இதை பயன்படுத்தி, கல்வி வளர்ச்சி இருந்தால் நம் ஊர் வளரும், எல்லாம் வளரும். அதை தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கல்வி உதவித்தொகைக்கு பெற விரும்புவோர் ஜூலை மாதம் வாக்கில் நமது செயற்குழு உறுப்பினராகிய செயற்குழு உறுப்பினரை தொடர்பு கொண்டு வாங்கி எல்லோரும் நன்கு பயன்பெற வேண்டுகிறோம். சுப்பிரமணியர் அருளால் எல்லாம் நடக்க வேண்டுகிறோம். இந்த நிதி நன்கு பராமரிக்கப்பட்டு
நல்ல விதமாக நம் சங்க உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் நல்ல விதமாக நடந்து வருகிறது. எல்லோருக்கும் எங்களுடைய இந்த கல்வி கமிட்டி சார்பாக மனம் கனிந்த நன்றி. தொடர்ந்து இன்று பாராட்டு வேண்டிய நாயகன் திரு சித்திரை ஆனந்தம் அவர்கள் சொக்கநாதபுரத்தை சேர்ந்தவர். இவருக்கு நாம் ஏன் பாராட்டு விழாவை வழங்கியிருக்கிறோம் என்பதை குறித்து இவர் பற்றி ஒரு அறிமுக உரை வாசித்திருப்பதற்காக திருமதி கவிதா சாத்தப்பன் அவர்களை மீறி கழிக்கிறோம். திரு சித்திரை ஆனந்தம் அறிமுகம். 39 வயதே ஆன இளமை துடிப்புள்ள வழக்கறிஞர் திரு சித்திரை ஆனந்தம். சொக்கநாதபுரத்தை சொந்த ஊராக கொண்டவர். இளையாற்றங்குடி கிங்கினுக்குருடையார் கோயிலை சேர்ந்தவர். இவரது தாய் தந்தரே திருமதி வள்ளியம்மை ஆச்சி திரு சம்பத் செட்டியார் ஆவார். திரு ஆனந்த் என்று சுருக்கமாக அனைவராலும் அழைக்கப்படும் திரு சித்திரை ஆனந்தம் BABL பட்டங்கள் பெற்று வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கியவர். தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் பல்வேறு மாவட்ட நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து வழக்குகளுக்காக ஆஜராகி வருபவர். கடந்த 15 ஆண்டுகளில் சுமார் 900க்கும் மேற்பட்ட வழக்குகளில் திரு ஆனந்தம் ஆஜராகியுள்ளார். இவர் ஆஜராகி தீர்ப்பு வந்த வழக்குகளில் ஏறக்குறைய 80 விழுக்காடு இவர் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வெற்றி பெற்ற வழக்குகளில் சுமார் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் சட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ இதழில் பிரசுரமாகி இன்றளவும் இவரது வாத திறமைக்கு சான்றாக திகழ்கிறது. அண்மையில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறையில் வழக்குகளில் ஆலோசனை செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழக்கறிஞர் குழுவில் 11 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் இடம்பெற்ற ஒரே நகரத்தார் வழக்கறிஞர் இவர்தான் என்பதில் நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியாகும். வழக்கறிஞர் தொழில் தவிர திரு ஆனந்த் தன்னுடைய குடும்ப தொழிலான இயற்கை வேளாண்மை, கால்நடை பண்ணை, கலப்பிடமில்லா விபூதி விற்பனை போன்றவற்றிலும் ஆர்வம் செலுத்தி வருகிறார். சரி, எதற்காக இவரை நாம் இன்று பாராட்ட இருக்கிறோம்? சென்ற ஜனவரி மாதம் கொரோனா பெருந்தொற்று உச்சத்தில் இருந்த போது பழனிக்கு காவடி செலுத்த தமிழக அரசு யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதனால் மற்ற 2 காவடி குழுக்களான கண்டனூர் சாமியாடி குடும்பத்தாரும் அரண்மனை பொங்கல் குடும்பத்தாரும் பழனிக்கு காவடி எடுப்பதில்லை என்று முடிவெடுத்தனர். ஆனால் நெற்குப்பை நகரத்தார்கள் மட்டும் 400 ஆண்டுகளாக கட்டி காத்து வரும் பாரம்பரியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பழனி முருகனுக்கு எப்படியாவது காவடி செலுத்தியே தீர்வது என்பதில் உறுதியாக இருந்தனர். அப்போது நமக்கு ஆபத் பாந்தவராக கை கொடுத்தவர்தான் திரு ஆனந்த். நெற்குப்பையில் உள்ள பழனி கோவில் வீட்டை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் என்ற பட்டாபியும் கட்டளை காவடி செலுத்த பொறுப்பேற்றிருந்த திரு பனையப்பனும் திரு ஆனந்தை அருகி அனுமதி பெற்றுத்தர உதவி கோரிய போது இவர்களுக்காக அன்றைய தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன், தமிழக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் மற்றும் பழனி கோவில் இணை ஆணையர் ஆகியோரையும் நேரில் சந்தித்து நெற்குப்பை நகரத்தார்களுக்கென சிறப்பு அனுமதியை பெற்றுத்தந்தார். இதனால் சென்ற ஆண்டு நெற்குப்பையிலிருந்து 25 காவடிகள் கிளம்பி பழனியில் முருகப்பெருமானுக்கு செலுத்தப்பட்டு நமது பாரம்பரியத்தை கட்டிக்காக்க முடிந்தது. இந்த வகையில் நெற்குப்பை நகரத்தார்களுக்கு உதவியதற்காக இன்றைக்கு இந்த அரங்கில் இவருக்கு நாம் அனைவரின் சார்பாக பாராட்டையும் அன்பையும் தெரிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து திரு சித்திரை ஆனந்தம் அவர்களுடைய ஏற்புரை. அனைவருக்கும் வணக்கம். நகரத்தார்கள் என்றாலே சிறப்பு என நம் அனைவருக்கும் தெரியும். அதில் குறிப்பாக நெற்குப்பை நகரத்தார்கள் என்பவர்கள் மிகவும் சிறப்புக்குரியவர்கள். ஏனென்றால் நான் என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்வேன். நெற்குப்பை நகரத்தார்கள் என்று பாராமல் காவடி செலுத்த வேண்டும் என்று என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்தேன். ஆனால் அதற்கு இப்படி ஒரு பாராட்டு விழா கிடைக்கும் என்று எதையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்யவில்லை. ஆனால் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நெற்குப்பை நகரத்தார்கள் ஏற்பாடு செய்ததற்கு மிக்க நன்றி. நம் நகரத்தார்கள் சட்டத்தின் பின்னால் சட்டம் படிப்பது இல்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏனால் அதிகமான வழக்கறிஞர்கள் நமது நகரத்தார்கள் சமுதாயத்திலிருந்து வருவதில்லை. ஆனால் நகரத்தார்கள் சமுதாயத்திலிருந்து வரும் வழக்கறிஞர்களுக்கு அபரிமிதமான வாய்ப்புகள் சமுதாயத்தில் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நகரத்தார்கள் இயல்பாகவே புத்தி சாதுரியமானவர்கள் என்று சமுதாயத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நாம் வெளியில் செல்லும் போதுதான் நம்மிடம் நகரத்தார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் நமக்கு கொடுக்கும் மரியாதை நம் பிறப்பினால் நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த மரியாதையை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே நாம் நகரத்தார்கள் சிறப்பான ஒரு பேரை பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. சட்டம் பயில நம் நகரத்தார்கள் முன் வர வேண்டும் என்று நான் இங்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன காரணம் என்றால்,
சட்டம் தெரிந்து கொண்டால் என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா நம்ம நகரத்தார்கள் நிறைய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நகரத்தார்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அது சட்டத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த சட்டம் தெரியாமலே நாம சில விஷயங்கள்ல போய் தவறுதலா மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா நாம சட்டம் தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். ஆனால் சட்டம் தெரிஞ்சிருந்தாலே நம்மக்கிட்ட வர பிரச்சனைகளில் வர்ற தொழிலில் வர பிரச்சனைகள் நம்மை அண்டாமலே சென்றுவிடும் என்பது என்னுடைய கருத்து. நகரத்தார்கள் ஏன் சட்டம் படிக்க வேண்டும்? நகரத்தார் தொழில்களை கட்டி காப்பதற்கும் நம்முடைய மூதாதையர்கள் உருவாக்கி வைத்த கோவில்களை காப்பாற்றுவதற்கும் நாம் சட்டம் பயில வேண்டும். சட்டம் இந்த காலத்தில் சட்டம் படிக்கிறது இல்லை. என்னன்னா இடைப்பட்டத்தில் ஒரு 2 ஜென்ரேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பர்மால இருந்து சம்பாரிச்சுட்டு வந்தது, நம்மளோட ஐயாக்கள் சம்பாரிச்சது, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் 2 ஜென்ரேஷன்ஸ் பர்மால இருந்து வெளியில வந்த உடனே நம்ம இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளெல்லாம் படிக்க வச்சது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்கிறது. ஒரு 1.5 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நம்ம சமுதாயம் இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு மேல ஐகான்ஸா நம்ம உலகத்துல இருக்கிறோம். அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் அந்த ஜீன் நம்மளோட யூதர்களுக்கு அடுத்து நம்மளை அவ்வளவு சிறப்பான நம்மளோட ஜீனை நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த ஜீன்ல இருக்கிற நம்ம எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் நம்மளால வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்மளோட சமுதாயம் நகரத்தார்கள்ங்கிறதுக்காகவே, நம்மளோட சமுதாயம் இல்லை, மொத்தமா சமுதாயம் நகரத்தார்களை மிகவும் மதிக்கிறாங்க. நகரத்தார்கள் எங்க போனாலும் அந்த மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நம்மளோட தொழிலை செஞ்சோம்னாலே அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கட்டாயமாக கிடைக்கும். சில பெற்றோர்கள் சட்டம் படிச்சா வேலை கிடைக்காது, சட்டம் படிச்சா முக்கியமா பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. சட்டம் படிச்சா பொண்ணும் கிடைக்கும், சட்டம் படிச்சா வேலையும் கிடைக்கும். நம்ம வேலையை உருவாக்கிக்கணும். நம்ம அதை உருவாக்குறது இல்லை. நாம உருவாக்காம நம்ம பயந்து ஒதுங்கி போயிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும், உதாரணமா நான் செஞ்ச வேலைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் இந்த மேடை எனக்கு. அதனால நம்ம செய்யற வேலைக்கே அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்ம சமுதாயத்தோட நோக்கத்துல, நம்ம சமுதாயத்துக்காக என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோட நம்ம சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னோம்னா கட்டாயமா அதுக்கான அங்கீகாரம் இந்த சமுதாயத்துல கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், சட்டம் படிச்சவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எந்த தொழிலா இருந்தாலும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வித்தா அதுக்கு காசு. ஆனா சட்டம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது கரும்பு திங்க கூலியான்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட கொண்டு வந்து கேஸை கொடுத்து அந்த கேஸை நடத்த சொல்லி அதுல நமக்கு அறிவையும் வளர்த்து விட்டு நமக்கு அதுக்கு பணமும் கொடுத்து நமக்கு அதுக்கு அங்கீகாரமும் கொடுக்கறது ஒரே தொழில், சட்ட தொழில் மட்டும்தான். டாக்டர்ஸ் கூட படிச்ச வேலைகளை வச்சுக்கிட்டு அதுல உள்ள மெடிசின்ஸ் அதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் சட்டம் படிச்சவங்க ஒவ்வொரு நாளும் நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் புதுசா படிக்கலாம், புது மனிதர்களை தொடர்பு கொள்ளலாம், புது மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட வேலையை நம்ம செஞ்சோம்னா அதுக்கான அங்கீகாரம் கட்டாயமா கிடைக்கும். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த நெற்குப்பை நகரத்தார் சங்கம் நிர்வாகிகளுக்கும் நெற்குப்பை நகரத்தார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைய விழா நாயகர் மாண்புமிகு தமிழக அரசினுடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்தி அவருக்கு பின்னாடி போட்டு இணையத்தில் வழங்க விருப்பப்படுகிறோம். அவரை பற்றிய அறிமுக உரையை நிகழ்த்த திருமதி மீனாட்சி ராமநாதன் அவர்களை நீடித்து அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள் 1959ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அரளிக்கோட்டையில் பிறந்தவர். வணிகவியல் மற்றும் சட்டத்துறைகளில் இளநிலை பட்டம், அதாவது BCom, DL மற்றும் MA பட்டங்களை பெற்றவர். 2006, 2011, 2016, 2021 என தொடர்ச்சியாக 4 சட்டமன்ற தேர்தலிலும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நடந்து முடிந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1,03,602 வாக்குகள் பெற்று வெற்றி கண்டவர். 2006ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற போது அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தற்போது 2021ஆம் ஆண்டு அவரது மைந்தரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான திரு MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சி,
ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன் திட்டங்கள் ஆகிய உட்துறைகளை கொண்ட ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட செயலாற்றி வருபவர். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரே சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரே கட்சியின் சார்பாக 4 முறை போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி வாகை சூடிய வெகு சில சட்டமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அரசியல்வாதிகள் தங்களது சுய லாபங்களுக்காக கட்சி மாறிக்கொண்டே இருக்கும் இன்றைய சூழலில் தமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டுமே உரை கொடுத்து உழைத்துக் கொண்டிருப்பவர். கழகத்திற்காக பலமுறை சிறை சென்றவர். தொகுதியைச் சேர்ந்த பலருக்கும் உதவிகளை வாரி வாரி வழங்கிய பெருமை கொண்டவர். நமக்கெல்லாம் சொந்த ஊராகிய நெற்குப்பைக்கு பல நல்ல செயல்களை செய்திருக்கக்கூடியவர். இத்தகைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரரும் தமிழகத்தின் மிக பெருமை ஆளுமைகளில் ஒருவரும் மாண்புமிகு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐயா திரு KR பெரியகருப்பன் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நெற்குப்பை சென்னை வாழ் நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் இந்நாள் அங்கத்தினர்களே, நிர்வாகிகளே, சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெறுகின்ற இந்த 30வது ஆண்டு நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கெல்லாம் உருவாக்கி தந்த நெற்குப்பை நகரத்தார் சங்கத்தினுடைய சென்னை வாழ் அமைப்பின் நிர்வாகிகளுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக அண்ணன் தியாகராஜன் அவர்கள் எனக்கு நீண்ட காலமாக நன்கு அறிமுகமானவர். அந்த வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் இதுபோன்று ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற இருக்கிறது, நம்முடைய நெற்குப்பை நகரத்தார்கள் ஏறத்தாழ 250-300 குடும்பங்கள் சென்னையில் வசித்து வருகிறோம். அப்படி நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு அமைப்பை தொடங்கி அதை சிறப்பாக நடத்தி வருகிறோம். அதிலே நீங்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எங்களோடு நெருங்கிய தொடர்புடையவர் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். நானும் அந்த அடிப்படையில் அண்ணன் தியாகராஜன் அவர்களுடைய அழைப்பை முதலிலே ஏற்றுக்கொண்டு பிறகு முறையாக நம்முடைய சங்கத்தினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், காரியதர்சிகள்லாம் வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள். ஆக அப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நான் பெற்றமைக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேதியை கொடுத்துட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள முடியுமா முடியாதா என்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி என் மனதில் அவ்வப்போது எழுந்தது உண்டு. அதனால்தான் நான் தேதி கொடுப்பதற்கே சற்று யோசிப்பது உண்டு. குறிப்பாக அமைச்சர் என்ற முறையில் சில அவசர பணிகள் காரணமாக முதலமைச்சர் அவர்களும் சில பணிகளை பணிப்பது உண்டு. அந்த வகையில் ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்து நான் நம்முடைய சென்னை வாழ் நெற்குப்பை நகரத்தார் சங்கத்திற்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமோ முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் என்னை வாட்டிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த வகையில் அது நல்ல வகையில் இன்றைக்கு நீங்களெல்லாம் குளிர்ந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களோடு ஒருவனாக இருந்து உங்களால் உயர்ந்தவன் என்ற அடிப்படையில்
உங்கள் முன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நானும் பங்கு பெறுவதற்கு நான் உண்மையிலேயே மனநிறைவு அடைகிறேன். இன்றைக்கு பல்வேறு மதங்கள், ஜாதிகள் இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நகரத்தார் சமுதாயம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு சமுதாயம் என்றால் அது மிகையாக, அது அவர்களுடைய பழக்க வழக்கமாக இருந்தாலும் அல்லது நாகரிகமாக இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பொருளை ஈட்டுவதும் அப்படி ஈட்டிய பொருளை எந்த வகையிலெல்லாம் அதை செலவினம் செய்வது, முதலீடு செய்வது என்பவற்றிலெல்லாம் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையிலே இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக நம்முடைய நகரத்தார் சமுதாயம் நாகரிகத்திற்கு, பண்பாட்டிற்கு, கலாச்சாரத்திற்கு, நம்முடைய உயிரினும் மேலான தாய்மொழியை காப்பதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற சமுதாயம் என்றால் அதுவும் மிகையாக. குறிப்பாக அவர்கள் ஈட்டுகின்ற பொருளை நம்முடைய பகுதியிலே சொல்வார்கள் பழமொழி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுங்கிற மாதிரி எதை செய்வதாக இருந்தாலும் அதை முறையாக செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக அறப்பணிகளுக்கு யாரும் கேட்காமலே அழைக்காமலே சென்று உதவக்கூடிய அருங்குணம் படைத்தவர்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் என்பதை நான் உணர்வேன். அதை போல ஆலயங்களை நிர்மாணம் செய்வது, கோயில்களை கட்டுவது மட்டுமல்லாமல் அதன் குளங்களை உருவாக்குவது, சாலைகளை மேம்படுத்துவது, குறிப்பாக இன்றைக்கு கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பகுதியாக நம்முடைய செட்டிநாட்டு பகுதி விளங்கி வருகிறது என்பதையும், ஆக மொழி வளர்ச்சி, கட்டிடக்கலையினுடைய எடுத்துக்காட்டு இன்னும் இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ வங்கிகள் உருவாகி இருக்கிறது. ஆக அந்த வரவு செலவு முறையா எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தாரகத்தை, ஒரு சூட்சுமத்தை வெளிப்படுந்தது நம்முடைய நகரத்தார்கள். ஆரம்பத்தில் தேவாதேவி தொழிலாக இருந்து பிறகு பரிணாம வளர்ச்சி பெற்று வங்கி சேவையாக தொடங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகவும் பண பரிவர்த்தனைக்கு உதவக்கூடிய அந்த வங்கி சேவைக்கு வித்திட்டவர்கள் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள். ஆக இப்படி எந்த துறையிலும் அவர்கள் காலடி வைக்கின்ற, முத்திரை பதிக்கின்ற, காலடி வைக்கின்ற அந்த துறையில் முத்திரையை பதித்த சமுதாயம் நம்முடைய நகரத்தார் சமுதாயம். பிறருடைய சொத்துக்களுக்கோ அல்லது பிறரை பற்றி அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையை பற்றி பொறாமைப்படுகின்ற, ஆசைப்படுகின்ற சமுதாயம் இந்த சமுதாயம் அல்ல என்பதையும் நான் நன்கு உணர்வேன். அந்த வகையில தனக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கையை மீறாமல் இன்றைக்கும் நடைபெறக்கூடியவர்கள். இன்றைக்கு நம்முடைய நெற்குப்பையில் பிறந்தாலும் சரி, அல்லது நகரத்தார் இருக்கக்கூடிய 90 ஊர்களா 94 76 ஊர்கள்ல நகரத்தார் பெருமக்கள் பரவி இருந்தாலும் யாரும் அங்கே இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் ஒரு 10% வயதானவர்கள். நம்ம மொழியில சொல்றோம்னா கிழடு கட்டையில் தான் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை. மிச்சம் எல்லாரும் தொழில் நிமித்தமாக, பணி நிமித்தமாக அடுத்த பெருநகரங்கள்ல, அடுத்த மாநிலங்கள்ல, மேலை நாடுகள்ல, இன்னைக்கு நகரத்தார் சமுதாயம் இல்லாத நாடுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, நகரங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பரவலாக இந்த சமுதாயம் பரவி இருக்கின்றது. அப்படி எந்த மாநிலத்திற்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், நகரத்திற்கு போனாலும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரே ஒரு சமுதாயம் நகரத்தார் சமுதாயம். இன்றைக்கு லண்டன்ல இருந்தாலும்,
அமெரிக்காவில் இருந்தாலும், சிங்கப்பூர், கனடா போன்ற நாடுகளில் இருந்தாலும், எந்த நாட்டில் போய் இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான வரவு செலவுகளை அவர்கள் செய்தாலும் நம்ம ஊருக்கு வரையில் அந்த சாதாரண ஒரு 4 முழ வேட்டி 8 முழ வேட்டி அந்த சட்டையை கட்டி தரையில் உட்கார்ந்து அளவலாவுகின்ற அந்த காட்சியைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என் நிலையிலும் தன்னிலை மாறாத தொடர்ந்து அந்த நிலையை காப்பாற்றி வருகின்ற ஒரு சமுதாயம், கலாச்சாரம், பண்பாட்டு இவற்றுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சமுதாயமாக இந்த சமுதாயம் விளங்கி வருகிறது. குறிப்பாக மற்றவர்களைப் போல டாம் டூம்னு அகலக்கால் வைக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் இல்லை. திட்டமிட்டு அதை எதையும் செயல்படுகின்ற அது தொழிலாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக என்னை பற்றி அறிமுக உரையில் குறிப்பிட்டு சொன்னதை போல, நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 50 ஆண்டு காலம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த அந்த கொள்கைகளில் காட்டிய வழியில் அந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக தமிழக மக்களுடைய பேராதரவோடு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்திய துணைக்கண்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக, பிற மாநில மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக, தமிழக ஊடகங்கள் மட்டுமல்ல, இந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாட்டு ஊடகங்களும் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கொரோனா என்ற அந்த ஒரு கொடிய தொற்று நோய் ஒருபுறம், அதே நேரத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமையை இந்த அரசின் தலையிலே சுமத்தி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பால், மதி நுட்பத்தால், பல அறிஞர் பெருமக்களுடைய ஆலோசனைகளை ஏற்று இந்த அரசையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்தையும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தில் ஒரு தொண்டனாக, நம்முடைய சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக 23 ஆண்டுகள் இப்பொழுது நான் பணியாற்றி வருகிறேன், பொறுப்பேற்றிருக்கிறேன். தொடர்ந்து அந்த சகோதரி குறிப்பிட்டு சொன்னதை போல 4வது முறையும் திருப்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆக பேரறிஞர் அண்ணா ஒரு கொள்கைவாதி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஒரு கொள்கைவாதி. அந்த கொள்கைகள் சுடரை ஏற்றி பிடிக்கின்றவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் அன்று 2006-11களில் அவருடைய கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையில் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எனக்கு தந்தார்கள். குறிப்பாக எனக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட துறை குடிசை மாற்று வாரியம் மற்றும் தரிசு நல மேம்பாடு என்ற ஒரு துறையைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். நாங்கள் பொறுப்பேற்று 4 நாள் முடிந்து 5வது நாளில் அந்த நேரத்தில் அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த பண்பாளர் நம்முடைய பெரியவர் PTR பழனிவேல் ராஜன் அவர்கள் இயற்கையை எய்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் அவர் வகித்த அந்த அறநிலையத்துறை இன்னும் சொல்ல போனால் PTR அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விதிவிலக்கானவர். அவருடைய உரிமைகளில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கூட தலையிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த அவர் அந்த துறையை விரும்பி வாங்கினார்.
நான் அமைச்சராக வேண்டும் என்றால் இந்த துறைக்கு அமைச்சராக நான் வர வேண்டும் என்று முதல்வர் கலைஞர் அவர்களிடத்திலே கேட்டு பெற்றார்கள். ஆனால் 4-5 நாட்களுக்கு மேல் அவர்கள் அந்த துறையிலே இருக்க முடியவில்லை. காரணம் இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது. அப்பொழுது அமைச்சரவையில் நான் இளையவன், சிறியவன், புதியவன், ஒரு பெரிய மனிதரிடத்திலே பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பண்பாளர் என்று போற்றப்படுகின்ற பழனிவேல் ராஜன் அவர்கள் வகித்த அந்த துறையை இந்த எளியோனை, ஒரு சிறியோனை எந்த அடிப்படையிலே கலைஞர் அவர்கள் எனக்கு ஒதுக்கினார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் அந்த துறையில் 5 ஆண்டு காலம் சிறப்பாக அவரே போற்றக்கூடிய அளவிற்கு நான் அந்த துறையை நிர்வாகம் செய்து வந்தேன். அந்த அடிப்படையில் தான் 5 ஆண்டு காலங்களில் நடைபெறுகின்ற பல்வேறு திருக்கோயில்களுடைய திருப்பணிகள், குடமுழுக்குகள், விழாக்கள் இதெல்லாம் பங்கேற்கின்ற வாய்ப்பினையும் நான் நிரம்ப பெற்றவன். ஆக அப்படி எந்த கோயில்களுக்கு போனாலும், எந்த திருப்பணிகளை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய நகரத்தார் பெருமக்களுடைய பங்களிப்பு இல்லாத ஒரு திருக்கோயில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, குறிப்பாக நம்முடைய நகர கோயில்கள் 9 கோயில்கள், அந்த 9 கோயில்களைப் போல ஒரு நிர்வாகம் வேறு எந்த துறையிலும் எந்த நிர்வாகத்திலும் நடந்ததில்லை என்று நான் சொல்ல முடியும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆகம விதிகளின்படி குடமுழுக்குகளை, திருப்பணிகளை செய்து நடத்த வேண்டும் என்ற அந்த விதியை இன்றைக்கும் பின்பற்றுகின்ற நிர்வாகம் நகரத்தார் கோயில்களில் தான் அதை காண முடிகிறது. பல கோயில்களில் முறையாக அதை செய்ய முடியாது. 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷங்கள்லாம் கடந்தாலும் கூட ஏதாவது ஒரு உள்ளங்கம் வந்து அது தடைபட்டு போகும். ஆக தடையில்லாமல் அந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பணியை, குடமுழுக்கை செய்கின்ற ஒரு நிர்வாகம் நம்முடைய நகரத்தார் தலையிட்டு இருக்கின்ற அந்த திருக்கோயில்களில் தான் இருக்கிறது. ஆக அப்படி எதை செய்தாலும் அதை திறம்பட செய்யக்கூடியவர்கள், முறையாக செய்யக்கூடியவர்கள், ஏதோ இன்னைக்கு தொட்டோம் நாளைக்கு விட்டுருவோம் என்று இல்லாமல் இன்றைக்கு தொட்டதை என்றைக்கும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு என்னென்ன வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு செய்யக்கூடியவர்கள், தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடிய பெருமக்கள் தான் நகரத்தார் பெருமக்கள் என்பதை நான் நன்கு உணர்வேன். இது அறப்பணியில் இந்த சமுதாயம் ஈடுபட்டு இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதை நான் கண்கூடாக நான் கண்டேன் என்பதற்கு நானே சாட்சி. அடுத்து ஈகை குளத்தில் இப்போ கொரோனா காலம், 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திடீர் தாக்குதல். இப்ப இந்த கொரோனா தாக்குதல்ல இருந்து மக்கள் பழகி ஓரளவு அப்படி இப்படி செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கொரோனா வெகுவாக பாதித்த முதல் நிலையில பொருளாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள். பலர் உண்ண உணவு இல்லாமல் தவித்த காலங்கள், வேலைக்கு கூலி வேலைக்கு கூட சென்று அன்றாடம் அடுப்படிக்க வேண்டிய குடும்பங்கள் பல இருந்துச்சு. அவர்களெல்லாம் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் ஆங்காங்கு கழக நிர்வாகிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நெருக்கடியை போக்குகின்ற வகையில் ஏதாவது வகையில் உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் நான் திருப்பத்தூர் சட்டமன்ற, சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கழக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தாலும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 97,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி குறைந்தபட்சம் 5 கிலோ, அதே போல சில இடங்கள்ல காய்கறி, சில இடங்கள்ல மளிகை பொருள், இப்படி ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியா கிராமங்களுக்கு சென்று
ஒரு தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு பிரச்சாரங்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு செல்வோமோ அதை போல சென்று நாங்கள் வணங்கினோம். ஆனால் அதே நேரத்தில் யாருடைய வேண்டுகோளும் இல்லாமல் இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், நாம் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நகரத்தாரும் ஆங்காங்கு சில அமைப்புகளை வைத்துக் கொண்டு தரமான பொருள்களை, தேவையான பொருள்களை ஒவ்வொரு ஊர்களுக்கும் வழங்கினார்கள் என்றால் அது மிகையாகாது. இன்னும் நகரத்தார் கூட இருக்கிற சில ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 முறை 5 முறை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரிசிகள் சென்றது, பருப்பு சென்றது, மளிகை சாமான்கள் சென்றது, காய்கறிகள் சென்றது. ஆக இப்படி வார வாரம்லாம் ஒவ்வொரு அமைப்பினரும் அதை செய்தார்கள். ஆக விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் தர்மம் வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக தாங்கள் செய்யக்கூடிய அறப்பணியை, தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் நம்முடைய நகரத்தார் சமுதாயம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படிப்பட்ட இந்த நகரத்தார் வாழக்கூடிய பகுதி குறிப்பாக கடந்த காலங்களில் தேவக்கோட்டை, காரைக்குடி, இப்படி சுற்று வட்டாரம் நம்ம உலகம்பட்டி வர, அப்புறம் அந்த பக்கம் போனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மஞ்சாந்துப்பட்டி பல ஊர்கள் உண்டு. இன்றைக்கு பெரும்பான்மை நகரத்தார் வாழுகின்ற பகுதி இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் அப்படியே போனால் அந்த பட்டமங்கலம்லாம் திருக்கோசூரோட்ட இப்படியே வந்துடும், திருப்பத்தூர் தொகுதிங்கிறது. பிள்ளையார்பட்டியில் கோயிலோட்ட இப்படியே வந்துடும், அந்த பக்கம் குன்றக்குடியிலேருந்து வேற நேமா இதெல்லாம் காரைக்குடி தொகுதியில் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் செட்டிநாடு, கானாடு காத்தான், கோட்டையூர், பள்ளத்தூர், இப்படி பல ஊர்கள் தொகுதி சீரமைப்புக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிறது என்பதையும், அந்த வகையில் உங்களுடைய பழக்க வழக்கங்களை, நடைமுறைகளை, உங்களுடைய ஏவ தேவைகளை, நல்லது கெட்டதுகளை நான் பார்க்கக்கூடியவனாக, அவற்றுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பினை பெற்றவனாக நான் இருக்கிறேன் என்ற வகையில் இந்த சமுதாயத்திற்கு இலக்கணமாக, இணையாக வேறு எந்த சமுதாயத்தையும் பழக்க வழக்கம், நாகரீகம், நாணயம் இப்படி எந்த சமுதாயத்திலும் காண முடியாது என்பதையும், நிறைகுடம் தடுப்பாது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சமுதாயம். இவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கும், இருந்தாலும் எளிமையான முறையில் தங்களை வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் தான். கோபித்துக் கொள்ளக்கூடாது. நம்ம கிராம பகுதிகளில் கூட சொல்லுவாங்க, அதாவது நியாயமாக நடக்கணும், முறையாக நடக்கணும், அண்ணன் தம்பி பாகம் பிரிக்கிறது, பங்கு பிரிக்கிறதா இருந்தால் கூட முறையாக இருக்கணும்னா அது 10 பேர் 20 பேர் இருந்து பஞ்சாயத்து பேசி அதற்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரணுன்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பேசிக்கிட்டாங்கப்பா, அது வாட்டுக்கு செட்டி முறையாக ஒதுக்கிட்டாங்க. நல்ல வகையில் செட்டி முறையா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? அடுத்தவர்களுக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வேறுபாடு இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது தான் பேரு அந்த செட்டி முறையா நடந்துக்கிட்டாங்க. ஆக அந்த வகையில் எல்லாவற்றுக்கும், நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் எடுத்துக்காட்டான சமுதாயமாக விளங்குகின்ற இந்த நகரத்தார் பெருமக்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களுடைய தலைமுறைகள் எல்லா வளங்களையும் பெற வேண்டும். அப்படி நீங்கள் பெறுகின்ற நலமும் வளமும், நீங்கள் ஈட்டுகின்ற செல்வமும் பிறருக்கு சோதனை காலகட்டங்களில் நிச்சயமாக உதவும் என்ற அடிப்படையில் இந்த நாடு நலம் பெற நீங்கள் வளம் பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு வேண்டுகோள். நான் பேச நினைச்சிட்டு இருந்தேன், அது சொல்லல. அண்ணன் தியாகராஜன் கூட சொன்னார், எல்லாரும் அங்கேதான் இருக்கோம், உங்களுக்கு ஓட்டு போட முடியாதவங்களா இருக்கிறோம், நீ 4 தடவை ஜெயிச்சியன்னு நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஆனால் எங்களுடைய பங்களிப்பு மிக குறைவாகத்தான் இருந்திருக்கு. காரணம்,
நெற்குப்பையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5000 ஓட்டு அதிகபட்சம் பதிவாகுது. இந்த அதிகபட்சம் பதிவாகிறது 5000 ஓட்டுனா நீங்க இங்க 250 குடும்பம் குறைஞ்சபட்சம் இருக்கிறீங்க. 250 குடும்பத்திலே நீங்க பார்த்தா ஆவரேஜ் ஒரு 4 பேர் 5 பேர் கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 1000 பேர்கிட்ட 750 பேர் குறையாம 1000 பேருடைய ஓட்டுகள் நீங்க எங்கெங்க போய் இருக்கிறீங்களோ, தொழில் பண்றீங்களோ, உத்தியோகம் பார்க்குறீங்களோ அந்த இடங்கள்ல இருந்துருது. நீங்க வீட்டை வாசலை விட்டுட்டு வந்துடுறீங்க. நாங்க தான் இங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க தொழில் பண்றதை எங்க வேணாலும் பண்ணுங்க, உத்தியோகம் பண்றதை எங்க வேணாலும் பண்ணுங்க, எந்த வெளிநாட்டுக்கு வேணாலும் போங்க. உங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், சுயநலத்தோடு உங்களுடைய வாக்குரிமையை இந்த நெற்குப்பை நகரத்தார் அப்படின்னு சொல்லையில அது ஒரு கெத்து இருக்கும் அவரவர்களுக்குள்ள. அந்த மாதிரி இந்த திருப்பத்தூர் தொகுதியினுடைய வாக்காளராக இருப்பதற்கு மற்ற இதுகளை எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வாக்களிக்கின்ற அந்த உரிமையை இனி எதிர்காலத்திலாவது நெற்குப்பையில் உருவாக்க வேண்டும். அதற்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுயநலத்தோடு உங்களுக்கு நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஓட்டு சேர்க்கணும் போகணும்னாக்க என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க, எனக்கு போன்னு சொன்னால் நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுறேன். இங்க இருக்கிற ஓட்டை அழகா அங்கே மாத்திக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இங்க யாரோ ஒருத்தர் தெரியாதவங்களுக்கு அந்த ஓட்டை போடுறத விட இப்போ யாருன்னு தெரியலப்பா இவன் நிற்கிறேன் அவன் நிற்கிறேன் அவனுக்கு போய் என்னத்தை போடணும் அப்படின்னு போடாம கூட பல பேர் இருந்துருவாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்பு என்று இருந்து விடக்கூடிய நிலை வராம நீங்க உங்களுடைய வாக்குரிமைகளை நம்முடைய நெற்குப்பையில் நீங்கள் எதிர்காலத்தில் பதிவு செய்து உங்களுடைய ஆதரவை பெறுகின்ற வகையில் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது 30ஆம் ஆண்டு விழாவாக நடைபெறுகிறது. பொதுவா எங்களுக்குள்ள நாங்கள் பேசி தீர்த்துக்குருவோம், நிர்வாகிகள் தேர்தலாம் போட்டி நடந்ததில்லை அப்படின்னு. நிச்சயமாக 30 ஆண்டுகள் எப்படி நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தீர்களோ, நான் ஏற்கனவே சொன்னதை போல செட்டி முறையா நடந்து தொடர்ந்து இந்த 30 வருஷ நிர்வாகம் ஒற்றுமையாக இருந்ததை போல, எல்லாரும் வந்து இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பதை போல, இது 50 ஆண்டுகளை பொன் விழாவை கண்டு பவள விழாவை கண்டு 100ஆண்டு விழாவையும் காணுகின்ற வகையில் உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுடைய விட்டுக் கொடுக்கின்ற பக்குவமும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும், எவ்வளவு நாகரிக படையெடுப்புகள் இருந்தாலும், உங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை மாற்றிக்கொள்ளாதவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக பேச்சாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், நடையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்கள். அந்த வகையில் இந்த சங்கம் 100ஆண்டு விழாவை நோக்கி நடைபெற வேண்டும். அன்றைக்கும் இதுபோல நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவனாகிய நானும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வைத்து கொடுத்த வாக்குறுதி, அதாவது அந்த 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு எப்படியும் இருந்து சென்னையில் முதலமைச்சரை மற்றவங்களை பார்க்குற பழக்கம் உண்டு. ஆகவே எப்படியும் சென்னையில் 1ஆம் தேதி இருப்பேன், 2ஆம் தேதி அவசியம் வர்றேன்னு தான் சொன்னேன். உதாரணத்துக்கு கடந்த 29ஆம் தேதி 28ஆம் தேதி கூட ஒரு நிகழ்ச்சி சிவகங்கையில் இருந்துச்சு. நானும் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் தேதியை கொடுத்துட்டோம். தேதியை கொடுத்துட்டு குறிப்பிட்ட நாளில் திடீர்னு 3 மணிக்கு முதல் நாள் நாளைக்கு சிஎம் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அமைச்சர் வரணும் அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகத்தில், குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இந்த மழை, தொடர் மழை, வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளில் சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ரோடுகள், இதையெல்லாம் மதிப்பீடு செய்து அந்த சேதங்கள் குறித்து முதலமைச்சர் பாதிக்க இருக்கிறார்கள் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு வேலு அவர்கள், அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள், அவர் ஏவா வேலு, அதே போல ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலே நானும் கலந்து கொள்ள வேண்டியிருந்துச்சு. ஆக அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் கூட
இங்கே நான் முதலமைச்சர் என்ற முறையில் அவர்கள் போடுகின்ற அந்த உத்தரவை நிறைவேற்ற நான் வந்து விட்டேன். அது மாதிரி இப்போ மழையெல்லாம் பெய்ஞ்சிச்சு, டெல்டா மாவட்டத்துக்கு 3 நாள் போங்கன்னு சொன்னாங்க. போனோம். அங்கேருந்து ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். வரையில் திருச்சிக்கிட்ட வரையில் அங்கே கன்னியாகுமரியில் மழை ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே போங்க அப்படின்னாங்க. அப்படியே போனோம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை வந்துடாம இன்னும் கூட சொன்னாங்க மழையும் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு அப்படின்னு. ஒருவேளை கூடுதலான மழைகள் பெய்ந்திருந்தா எங்கேயாவது போக வேண்டிய சூழ்நிலை எனக்கும் வந்திருக்கும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு விரிவாக பண்ணியிருக்க முடியாது. ஆக எல்லா வகையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை இயற்கை சக்திகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்களுடைய இந்த கூடி பழகுகின்ற, கூடி பேசுகின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டதற்காக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். என்றும் உங்களுடைய ஊழியனாக செயல்படுவதற்கு நீங்களும் எனக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.